ஓம் சாந்தி. இன்றைய முரளி 23 ஜனவரி 2025. பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, 2 முக்கிய விஷயங்களை எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஒன்று தந்தையை நினைப்பது, 2 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைப்பது. பிறகு எல்லா கேள்விகளும் முடிந்துவிடும். கேள்வி: தந்தையின் புகழில் எந்த வார்த்தை வருகிறது? அது ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழில் இருப்பதில்லை. பதில்: ஒரு தந்தையே விருட்சபதியாக இருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரை விருட்சபதி என்று சொல்வதில்லை. தந்தைகளின் தந்தை, கணவர்களின் கணவர் என்று நிராகாரருக்கு சொல்லப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அல்ல. இருவரின் புகழையும் தனித்தனியாக தெளிவுபடுத்துங்கள். கேள்வி: கிராமமாக குழந்தைகள் நீங்கள் என்ன தண்டாரோ போட வேண்டும்? பதில்: மனிதரிலிருந்து தேவராக, நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக எப்படி ஆவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தாபனை விநாசம் எப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கிராமமாக தண்டோரா போடுங்கள். பாடல்: அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே. ஓம் சாந்தி. இந்த பாடலின் கடைசியில் படகும் நீயே, படகோட்டியும் நீயே என்று ஒரு வரி வருகிறது. அது தவறு. அப்படி நீங்களே பூஜைக்கு உரியவர், நீங்களே பூஜாரி என்று சொல்கிறார்கள். இதுவும் அப்படி ஆகிறது. யாரிடம் ஞானத்தின் வெளிச்சம் இருக்குமோ அவர் இந்த பாடலை உடனே நிறுத்துவார். ஏனென்றால் தந்தைக்கு நிந்தனை ஏற்படுகிறது. இப்போது குழந்தைகள் உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. மற்ற மனிதர்களிடம் இந்த ஞானம் இருப்பதில்லை. உங்களுக்கும் இப்போது கிடைக்கிறது. பிறகு ஒருபோதும் இந்த ஞானம் இருப்பதே இல்லை. கீதையின் பகவானுடைய ஞானம் புருஷோத்தமராக மாறுவதற்கு கிடைக்கிறது என்பது வரை புரிந்திருக்கிறார்கள். எனினும் எப்போது கிடைக்கிறது, எப்படி கிடைக்கிறது என்பதை மறந்துவிட்டார்கள். கீதை தர்மத்தை ஸ்தாபனை செய்யும் சாஸ்திரம். மற்ற எந்த சாஸ்திரமும் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக இருப்பதில்லை. சாஸ்திரம் என்ற வார்த்தையும் பாரதத்தில் தான் காரியத்திற்கு வருகிறது. அனைத்து சாஸ்திரங்களின் மகுடமாக இருப்பது கீதை. மற்ற எல்லா தர்மங்களும் பின்னால் வருபவை. அவற்றை மகுடம் என்று சொல்வது இல்லை. விருட்சபதியாக ஒரு தந்தையை இருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். அவர் நமது தந்தை, கணவராகவும் இருக்கிறார், எல்லோருக்கும் தந்தையாகவும் இருக்கிறார். அவரை கணவர்களின் கணவர், தந்தைகளின் தந்தை என்று சொல்கிறார்கள். இந்த புகழ் ஒரு நிராகாரருக்கு பாடப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழையும் நிராகாரரின் புகழையும் ஒப்பிட வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் புதிய உலகின் இளவரசராக இருக்கிறார். அவர் எப்படி பழைய உலகில் சங்கம யுகத்தில் ராஜயோகத்தை கற்பிப்பார்? பகவான் நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்பதை இப்போது குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் படித்து இப்படி தேவி தேவராகிறீர்கள். பின்னால் இந்த ஞானம் இருக்காது, காணாமல் போய்விடும். மற்றபடி மாவில் உப்பு போல கொஞ்சம் மீதம் இருக்கும். உண்மையில் யாருடைய சித்திரமும் சரியானபடி இல்லை. முதலில் தந்தையின் அறிமுகம் கிடைக்கும் பொழுது பகவான் கற்பிக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள். அவர்தானே சொல்வார். நீங்கள் என்ன கேள்வி கேட்பீர்கள்? முதலில் தந்தை அறிந்து கொள்ளுங்கள், என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை ஆத்மாக்களுக்கு சொல்கிறார். 2 விஷயங்களை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். என்னை நினைவு செய்யுங்கள், 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள், போதும். இந்த 2 முக்கிய விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிறவிகளை அறியவில்லை என்று தந்தை சொல்கிறார். இப்படி பிராமண குழந்தைகளுக்கே சொல்கிறார். வேற யாரும் புரிந்து கொள்ளவும் முடியாது. கண்காட்சிகளை எவ்வளவு கூட்டம் சேர்கிறது என்பதை பாருங்கள். இவ்வளவு மனிதர்கள் போவதால் நிச்சயம் ஏதோ பார்க்க தகுந்த பொருள் உள்ளே இருக்கிறது என்று நினைப்பார்கள். உள்ளே நுழைவார்கள். ஒவ்வொருவருக்காக அமர்ந்து புரிய வைத்தால் வாய் வலிக்கும். அப்போது என்ன செய்ய வேண்டும்? கண்காட்சி 1 மாதத்திற்கு நடந்து கொண்டே இருந்தால் இன்று கூட்டம் அதிகமாக இருக்கிறது, நாளை அல்லது நாளை மறுநாள் வாருங்கள் என்று சொல்லலாம். அதுவும் யாருக்கு படிப்பில் விருப்பம் இருக்குமோ, அதாவது மனிதர்களிலிருந்து தேவராக மாற விரும்புவாரோ அவருக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த ஒரு லட்சுமி நாராயணருடைய சித்திரத்தை அல்லது பேச்சை மட்டுமே காட்ட வேண்டும். தந்தை மூலமாக இந்த விஷ்ணுபுரிக்கு எஜமானர்கள் ஆக முடியும். இப்போது கூட்டமாக இருக்கிறது. சென்டருக்கு வாருங்கள். விலாசம் எழுதப்பட்டு இருக்கிறது. மற்றபடி இது சொர்க்கம், இது நரகம் என்று அப்படியே சொன்னால் அதிலிருந்து மனிதர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? நேரம் வீணாகிறது. இவர் பெரிய மனிதரா, செல்வந்தரா அல்லது ஏழையா என்று ஒருவரையும் அறிய முடியாது. இந்த காலத்தில் அப்படி ஆடை அணிகிறார்கள். அதனால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தந்தை சொர்க்கத்தை படைப்பவர். இப்போது இப்படியாக வேண்டும். குறிக்கோள் முன்னால் நிற்கிறது. நானே மிக உயர்ந்தவர் என்று தந்தை சொல்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள், இதுதான் வசீகர மந்திரம். என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்கள் விகர்மங்கள் அழிந்துவிடும். விஷ்ணு புரிக்கு வருவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இவ்வளவாவது நிச்சயம் புரிய வைக்க வேண்டும். 8-10 நாட்கள் கண்காட்சி வைக்க வேண்டும். மனிதரிலிருந்து தேவராக, நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக எப்படி ஆக முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தாபனை விநாசம் எப்படி ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் கிராமமாக சென்று தண்டோரா போடுங்கள்.
உத்திகள் அதிகம் இருக்கின்றன. சத்தியுகத்திற்கும் கலியுகத்திற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு என்று சொல்லப்படுகிறது. பிரம்மாவின் பகல் என்றால் விஷ்ணுவின் பகல், விஷ்ணுவின் பகல் என்றால் பிரம்மாவின் பகல். விஷயம் ஒன்றுதான். பிரம்மாவிற்கும் 84 பிறவிகள், விஷ்ணுவிற்கும் 84 பிறவிகள். இந்த லீப் ஜென்மத்தின் வித்தியாசம் மட்டும் இருக்கிறது. இந்த விஷயங்களை புத்தியில் அமர வைக்க வேண்டும். தாரணை ஏற்படவில்லை என்றால் ஒருவருக்கு எப்படி புரிய வைப்பீர்கள்? இதை புரிய வைப்பது மிகவும் எளிது. லட்சுமி நாராயணரின் சித்திரத்தின் முன்னால் மட்டும் இந்த பாயிண்டுகளை சொல்லுங்கள். தந்தையிடமிருந்து இந்த பதவியை பெற வேண்டும். நரகத்தின் விநாசம் முன்னால் நிற்கிறது. அந்த மனிதர்கள் தமது மனித வழியையே சொல்வார்கள். இங்கே இருப்பது ஈஸ்வரிய வழி. ஆத்மாக்கள் நமக்கு ஈசனிடமிருந்து கிடைத்திருக்கிறது. நிராகார ஆத்மாக்களுக்கு நிராகார பரமாத்மாவின் வழி கிடைக்கிறது. மற்ற எல்லா மனித வழிகள். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இதை சந்நியாசி போன்ற யாரும் கொடுக்க முடியாது. ஈஸ்வரிய வழி ஒரு முறை மட்டுமே கிடைக்கிறது. எப்போது ஈசன் வருவாரோ அப்போது அவரது வழியால் நாம் இப்படி ஆகிறோம். தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்யவே அவர் வருகிறார். இந்த பாயிண்டையும் தாரணை செய்ய வேண்டும். இது குறித்த நேரத்தில் காரியத்திற்கு வரும். முக்கிய விஷயங்களை சிறிதளவு புரிய வைத்தாலும் போதும். ஒரு லட்சுமி நாராயணரின் சித்திரத்தை வைத்து புரிய வைத்தாலும் போதும். இதுதான் குறிக்கோளின் சித்திரம். பகவான் இந்த புதிய உலகை படைத்தார். பகவானே புருஷோத்தம சங்கம யுகத்தில் இவர்களுக்கு பாடம் கற்பித்தார். இந்த புருஷோத்தம யுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. அதனால் குழந்தைகளுக்கு இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். கேட்டு பிறகு சொல்லும் பொழுது இன்னும் அதிக மகிழ்ச்சி ஏற்படும். சேவை செய்பவர்களையே பிராமணர்கள் என்று சொல்வார்கள். உங்கள் கக்கத்தில் உண்மையான கீதை இருக்கிறது. பிராமணர்களும் நம்பர்வார் இருக்கிறார்கள். ஒரு பிராமணர் பெயர் பெற்றவராக இருக்கிறார். அதிக வருமானத்தை சம்பாதிக்கிறார். ஒருவருக்கு சாப்பிட கிடைப்பதும் அரிதாக இருக்கிறது. ஒரு பிராமணர் லட்சாதிபதியாக இருக்கிறார். மிக மகிழ்ச்சியாக போதையோடு நாங்கள் பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார். உண்மையான பிராமண குலத்தை பற்றி தெரியவே இல்லை. பிராமணரை உத்தமர் என்று கருதுகிறார்கள். அதனால்தான் பிராமணர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள். தேவர்களுக்கோ சத்திரியர்களுக்கோ வைசியர்களுக்கோ சூத்திரர்களுக்கோ ஒருபோதும் உணவு கொடுப்பதில்லை. பிராமணர்களுக்கே உணவு கொடுக்கிறார்கள். அதனால் நீங்கள் பிராமணர்களுக்கு நன்றாக புரிய வையுங்கள் என்று தந்தை சொல்கிறார். பிராமணர்களுக்கும் சங்கம் இருக்கிறது. அதை தேடி போக வேண்டும். பிராமணர்கள் பிரஜா பிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்க வேண்டும். நாங்கள் அவரது குழந்தைகள். பிரம்மா யாருடைய குழந்தை என்பதையும் புரிய வைக்க வேண்டும். அவர்களின் சங்கம் எங்கெங்கு இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும். நீங்கள் அதிகமானோருக்கு நன்மை செய்ய முடியும். வான்பிரஸ்து பெண்களுக்கும் சபை நடக்கிறது. நாங்கள் எங்கெங்கு சென்றோம் என்று தந்தை யாருக்கும் செய்தி கொடுப்பதே இல்லை. தந்தைக்கு முழு காடும் நிறைந்து இருக்கிறது. நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் சென்று வேட்டையாடி வர முடியும். பிரஜைகளை உருவாக்கி வருவீர்கள். ராஜாவையும் உருவாக்க முடியும். சேவையோ அளவில்லாமல் இருக்கிறது. மாலை 5 மணிக்கு வேலை முடிகிறது. இன்று இந்தந்த இடங்களுக்கு போக வேண்டும் என்று லிஸ்டில் குறித்து வைக்க வேண்டும். பாபா அதிக உத்திகளை சொல்கிறார். தந்தை குழந்தைகளிடமே பேசுகிறார். நான் ஆத்மா என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். பாபா பரம் ஆத்மா நமக்கு சொல்கிறார். நாம் தாரணை செய்ய வேண்டும். அப்படி சாஸ்திரங்களை மனப்பாடம் செய்தால் பிறகு சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறார்கள். அடுத்த பிறவியிலும் அதே சமஸ்காரம் வெளிப்படுகிறது. சமஸ்காரத்தை எடுத்து வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். யார் அதிக சாஸ்திரங்களை படித்திருப்பாரோ அவரை அத்தாரிட்டி என்று சொல்கிறார்கள். அவர்கள் தம்மை ஆல்மைட்டி என்று நினைப்பதில்லை. இது விளையாட்டு. இதை தந்தையே புரிய வைக்கிறார். புதிய விஷயமில்லை. நாடகம் முன்னரே உருவாக்கப்பட்டது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை பழைய உலகம் என்று மனிதர்கள் நினைப்பதில்லை. நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். மகாபாரத சண்டை முன்னால் நிற்கிறது. மனிதர்கள் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். பக்தியை அஞ்ஞானம் என்று சொல்கிறார்கள். தந்தையே ஞான கடலாக இருக்கிறார். யார் அதிக பக்தி செய்வாரோ அவர் பக்தி கடலாக இருக்கிறார். பக்த மாலையும் இருக்கிறது. பக்த மாலையில் உள்ளவர்களின் பெயரையும் சேகரிக்க வேண்டும். பக்த மாலை துவாபர் யுகத்தில் கலியுகம் வரையும் இருக்கும். பக்த மாலை துவாபர் யுகத்திலிருந்து கலியுகம் வரை இருக்கும். குழந்தைகளுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். யார் இரவு பகலாக சேவை செய்து கொண்டு இருப்பாரோ அவருக்கு அதிக மகிழ்ச்சி இருக்கும். மாலை மிக நீளமாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கில் மணிகள் இருக்கின்றன என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கத்திலிருந்து இழுக்கிறார்கள். ஏதாவது நடந்திருக்கும். அதனால் இவ்வளவு பெரிய மாலையை உருவாக்கி இருக்கிறார்கள். வாயால் ராம் ராம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். யாரை ராம் ராம் என்று சொல்லி நினைவு செய்கிறீர்கள் என்பதையும் கேட்க வேண்டும். நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் சத் சங்களுக்கு சென்று அவர்களோடு கலந்து உட்கார முடியும். அனுமாரின் உதாரணம் இருக்கிறது. எங்கே சத் சங்கம் நடந்தாலும் அங்கே சென்று செருப்பில் அமர்ந்திருந்தார். நீங்களும் வாய்ப்பை பெற வேண்டும்.
நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும். ஞானத்தின் பாயிண்ட்கள் எப்போது புத்தியில் இருக்குமோ, ஞானத்தின் பெருமையில் இருப்பீர்களோ, அப்போதே சேவையில் வெற்றி கிடைக்கும். சேவை செய்வதற்கு அநேக உத்திகள் இருக்கின்றன. ராமாயணம், பாகவதம் போன்றவற்றிற்கும் அதிக விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றின் மீதும் நீங்கள் பார்வை வைக்க முடியும். மூட நம்பிக்கையோடு அமர்ந்து சத் சங்கம் செய்ய வேண்டியது இல்லை. நாங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லுங்கள். அந்த பக்தி முற்றிலும் வேறாக இருக்கிறது. இந்த ஞானம் வேறு. ஞானத்தை ஒரு ஞானேஸ்வர் தந்தையே கொடுக்கிறார். சேவையோ அதிகம் இருக்கிறது. மிக உயர்ந்தவர் யார் என்பதை மட்டும் சொல்லுங்கள். மிக உயர்ந்தவராக ஒரு பகவான் மட்டுமே இருக்கிறார். ஆஸ்தியும் அவரிடமிருந்தே கிடைக்கிறது. மற்ற எல்லாம் படைப்பு. குழந்தைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். நீங்கள் ராஜ்யம் செய்ய வேண்டும் என்றால் பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். இந்த மகா மந்திரம் ஒன்று குறைந்தது கிடையாது. தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது அந்மதி சோகதியாகிவிடும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சார ஒன்று. தந்தை எந்த வசீகர மந்திரத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை எல்லோருக்கும் நினைவூட்ட வேண்டும். சேவை செய்வதற்கு பலவித உத்திகளை கையாள வேண்டும். கூட்டத்தில் உங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாது. 2. ஞான பாயிண்ட்களை புத்தியில் வைத்து ஞானத்தின் போதையில் இருக்க வேண்டும். அனுமாரை போல சத் சங்கங்களுக்கு சென்று அமர வேண்டும். பிறகு அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாள் முழுவதும் சேவை செய்ய வேண்டும். வரதானம். நான் மற்றும் எனது என்பதை பலி கொடுக்கும் சம்பூர்ண மகா பலியாகுக. எல்லைக்கு உட்பட்ட எந்த ஒரு மனிதர் அல்லது வசதியின் மீது பற்று இருப்பது எனதாக இருக்கிறது. இந்த எனது என்பதையும் நான் செய்கிறேன், நான் செய்தேன் என்ற நான் என்பதையும் சம்பூர்ண சமர்ப்பணம் செய்பவரே, அதாவது பலி கொடுப்பவரே மகா பலி. எப்போது எல்லைக்கு உட்பட்ட நான் என்பது சமர்ப்பணம் ஆகுமோ அப்போது சம்பூர்ணமாக, அதாவது தந்தைக்கு சமமாக ஆவீர்கள். நான் செய்கிறேன் என்பது கூடாது. பாபா செய்ய வைக்கிறார், பாபா நடத்துகிறார். எந்த விஷயத்திலும் நான் என்பதற்கு பதிலாக சதா இயல்பான பாஷையிலும் பாபா என்ற சப்தமே வர வேண்டும். நான் என்ற சப்தம் வரக்கூடாது. ஸ்லோகன். எண்ணத்தில் அப்படி உறுதியை தாரணை செய்யுங்கள். அதனால் நினைப்பதும் செய்வதும் சமமாக இருக்க வேண்டும். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். நேரப்படி இப்போது மனதாலும் வார்த்தையாலும் ஒன்றாக சேவை செய்யுங்கள். எனினும் வார்த்தை சேவை எளிதாக இருக்கிறது. மனதில் கவனம் கொடுக்கும் விஷயம் இருக்கிறது. எனவே அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் மனதில் சுபபாவனை, சுப விருப்பத்தின் எண்ணம் இருக்க வேண்டும். சொல்லில் இனிமையின், திருப்தியின், சரளத்தின் புதுமை இருக்க வேண்டும். அப்போது எளிதாக வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.